نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق الإنسان ضعيفا صدق الله مولانا العظيم. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க பரக்கத்து பொருந்திய மாதமாம் ரமலானுடைய மாதத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் வசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அங்கே கூடியிருக்கிறோம். ஒரு மோமினான அடியான் இடத்திலே இருக்கக்கூடாத குணங்கள் எது, இருக்க வேண்டிய குணங்கள் எது என்பதை பற்றி உண்டான செய்திகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், புறம் பேச வேண்டாம் என்ற தலைப்பிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிறரின் குறைகளை மறைப்போம் என்ற தலைப்பிலே பார்ப்போம். புறம் பேசுதல் என்பது எப்போது உருவாகிறது என்றால், பிறரை பற்றி உண்டான குறையை நாம் காணும் பொழுதுதான் அதை பற்றி பிறரிடத்தில் பேச வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இப்ப பிறரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை தேடி பார்ப்பதற்கு, அலசி ஆராய்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இஸ்லாம் அப்படி ஒரு உரிமையை யாருக்குமே வழங்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையை சொல்லி காட்டும் பொழுது 49வது அத்தியாயம் 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வலா தஜஸ்ஸஸு. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். வலா தஜஸ்ஸஸு, எவருடைய குற்றத்தையும் நீங்கள் துருவி விசாரித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அல்லாஹ் யாரிடத்திலும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது என்பதாக அதனை பற்றி உண்டான ஆய்விலே ஈடுபடுவதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இஸ்லாம் விரும்பக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால், பிறருடைய குறையை மறைக்க வேண்டும். இஸ்லாம் இதை ரொம்ப விரும்புது. ஒரு மோமினான அடியான் இடத்திலே இருக்க வேண்டிய அவசியமான முதல்களில் ஒன்று, பிறரிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை மறைக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. இந்த பண்பு இன்றைக்கு நம்மிடத்திலே படிப்படியாக குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பண்பு, இந்த குணம் இப்ப நம்ம கிட்ட படிப்படியாக குறைஞ்சு வந்துருச்சு. யாரு என்ன எப்படி இதை தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆவலா இருக்கு. இந்த விஷயத்திலே நமக்கு கவனம் வேண்டும். இன்றைக்கு நிறைய நாம் பார்க்கிறோம், ஒரு சிலருக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை, அந்த செயலை, ஒரு நபரை பற்றி உண்டான தவறான ஒரு வார்த்தையோ அல்லது செயலோ அதை பற்றி விவரம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை அவர் அடுத்தவர்கிட்ட சொல்லணும்னா அவருக்கு தூக்கம் வராது, மண்டை வெடிச்சிடும். யாருனா கிடைப்பான்னு தேடிக்கிட்டே இருப்பான். யாரு கிடைப்பாங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பான். கிடைச்ச உடனே அதை போய் உடனே ஒப்பிச்சிடணும். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா, இப்படி ஆமல. இந்த வார்த்தை பரிமாற்றங்கள் இருக்குது. பிறரை பற்றி உண்டான ஒரு சின்ன அந்த குறைகள் வெளிப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விபரீதம் ரொம்ப மோசமா இருக்கும். 1ல் ஆரம்பிச்சு 9ல் போய் நிற்கும். 1ல் ஆரம்பிச்சு 9ல் போய் நிற்கும்.
உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம்னா, ஏற்கனவே சொன்னோம்னு நினைக்கிறோம், தன்னுடைய வீட்டு வாசல் அக்காவும் பிள்ளைய உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன பாம்பு அடிச்சாங்கன்னு ஒரு செய்தி பார்த்துருப்போம். 2 அடி இருக்கக்கூடிய ஒரு பாம்பு தான். அதை அடிச்சு முடிச்சுட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்து வந்த அந்த அம்மா பக்கத்து வீட்டில் மறுநாள் பெருமையா சொல்லுச்சு, கைப்படியில ரொம்ப பெருமையா சொல்லுச்சு, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, நேற்று என் வீட்டுக்காரருக்கு நைட்டு பாம்பு ஒன்று அடிச்சார், ஆள் ஒசத்துக்கு இருந்துச்சு. ஏன்னா 2 அடின்னு சொன்னா சின்னதாக தெரியுமில்ல, அதுல ஒரு கெட்டு இருக்காரு. இந்த அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துனது ஆள் ஒசரத்துக்குன்னு ஆட்டையை போட்டுருச்சு. அதை கேட்ட கைப்படியில் கேட்ட அந்த அம்மா பக்கத்து தெருவில் போச்சு. ஒரு வேலையை போனோம்மா, அந்த அம்மா சொல்லிச்சு, நேற்று நம்ம தெருவுக்கு, இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் 50 தூரத்துக்கு இருந்துச்சான், அவ்வளோ பெரிய பாம்பு அடித்தாங்களான்னு. அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு ஆள் கெஸ்ட் வந்துச்சு வெளியூர்ல இருந்து. அந்த அம்மா கிட்ட சொல்லிச்சு, நேற்று எங்கள் ஊரில் ஒரு பாம்பு அடித்தாங்க, பண்ண மரத்தில் பாதி இருந்துச்சாங்க. பண்ண மரத்தில் பாதி தூரம் இருக்குமா, அவ்வளோ பெரிய பாம்பு அடித்தாங்களாம் அப்படின்னு. அந்த அம்மா கடைசியில் இந்த வீட்டுக்கு வந்துச்சு, எங்க பாம்பு அடித்த வீட்டுக்கே வந்துச்சு. வந்து அந்த மாதிரி சொல்லிச்சு, நேற்று இந்த ஊரில் ஒரு பாம்பு அடித்தாங்களாம், பண்ண மரத்தில் பாதி இருந்துச்சான் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அப்போ அந்த வீட்டில் அத்தாவும் பிள்ளையும் தானே அது சேர்ந்து அடித்தாங்க. அந்த சின்ன பையன் கேட்டாங்க, அத்தா அந்த பாம்பு உயிரோடு இருக்கும்போது 2 அடி, எத்தனை அடி இருந்துச்சு, 2 அடி நீளம் தான் இருந்துச்சு. கடைசியில் அது செத்த பின்னாடி இன்னைக்கு பண்ண மரத்தில் பாதியாக வந்து நிற்கா அப்படின்னு. எப்படித்தா அப்படின்னு கேட்டா, அதுதான்டா உலகம் அவனே. இந்த உலகத்திலே ஒரு பிறரை பற்றி ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவான். எங்க கொண்டு போய் நிற்பான்னு தெரியாது. ஒரு மனிதனை பற்றி இழிவாக பேசும்படியாக ஒரு குறையை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே ஆனால் அது அந்த மனிதனை கேவலப்படுத்தினோம், அவனுடைய கண்ணியத்தை இழக்க செய்கிறோம். அப்புறாணியா இருந்த ஒரு மனுஷன் சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் ஒரு அம்மா வந்து கேட்டிருக்கும் கேள்வி, இந்த மாதிரி இப்படி இருக்கு, என்னங்க செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஏதாவது ஒன்று கேட்டிருக்கு. தூரமா இருந்து பார்த்து அந்த அம்மாவுக்கு என்ன தோணும், அவ ஏன் அவர்கிட்ட போய் பேசுறான் அப்படின்னு தோணும். அந்த எண்ணம் உள்ள வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்தி ஆகும். அடுத்தாட்ட போய் சொல்லிடும், உனக்கு செய்ய தெரியுமா, அடிக்கடி பேசுறாங்க, பார்த்தது ஒரு தடவை சொல்லும்போது எப்படி பேசிடுவாங்க, அடிக்கடி பார்த்து பேசிக்கிறாங்களாம் அப்படின்னு. அந்த மாட்டை இன்னொரு மாட்டை போகும்போது செய்ய தெரியுமா, அவ்வளோ நெருக்கமாக நின்று பேசுகிறாங்கம்மா. அந்த ஆளும் அந்த பொண்ணும் அவ்வளோ நெருங்கி நின்று பேசுகிறாங்க. இன்னொரு ஆள்கிட்ட போகும்போது தொட்டு பேசுகிறாங்களான்னு இருக்கா இல்லையா. கேட்க வந்த ஒரு விஷயம், இந்த தெருவு எங்கெங்க இருக்கு, அந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன், அவ்வளோதான். ஒரு அட்ரஸ் கேட்டு வந்தம்மா, கடைசியில் எங்க போய் நினைச்சு, அங்க போய் நிற்கும். இந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டும். இதனுடைய விபரீதங்கள் ரொம்ப 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 மோசமான. ஒரு 2004 ஒரு செய்தி, 2004 சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு செய்தி. அப்போ நான் நியூஸில் படித்த ஞாபகம் இருக்கு, பேப்பரில், தினமணி பேப்பரில் வந்தது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பெண்ணை, இந்த செய்தி கணவனுடைய காதில் விழுகிறது. கேட்டு பார்த்தா இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். உனக்கும் அந்த நபருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதாக உறுதியா சொல்லிவார் கணவன். இந்த நிலை முத்தி கடைசியில் என்ன ஆகுதுன்னா, டைரக்டா அந்த அம்மா என்ன செய்யுது, அவனால வீட்டுக்கே வர வச்சுச்சு, நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வர வச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்காரருக்கு போன் போடுது, நீ வா. வந்தாச்சா? இப்ப அந்த அம்மா சொல்லிச்சு,
செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக ஊர் சொல்ல அதையும் ஒப்புக்கொண்டு நீங்களும் சொல்லீர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த இடத்தில் அமருங்கள், அவரோடு நான் உருவாடுகிறேன். செருப்பால் அடிச்சுள்ளார் இருக்குமா இல்லையா? தப்பு செய்யாதவர்களை செய்ய தூண்டும்படியான மோசமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்னா இந்த பிறர் குறையை பார்ப்பதென்பது. அதனால்தான் அவனுடைய விபரீதம் அறிந்ததன் காரணமாகத்தான் இஸ்லாம் அதனை முற்றிலும் தடுக்கிறது. பிறரின் குறையை நீ தேடாதே, நீ ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஆய்வு பண்ணுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் ஆய்வு செய்வதற்கு இறைவன் இருக்கிறான். அவன் அந்த நேரத்திலே என்ன முடிவெடுக்கிறோமோ முடிவெடுத்து தருவான். தண்டிக்கணுமா தண்டிச்சுக்கிடுவான், குறை இருந்தான். மன்னிக்கணுமா மன்னிச்சுக்கணுடைய கிருபை. அது அவன் சார்ந்தது, உன் சார்ந்தது அல்ல. மனிதனுடைய யதார்த்தமே என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மொழியை சொல்லி காட்டுவான். கொலிக்கல் இன்சானு லஈஃபா, கொலிக்கல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். மனிதன் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். இந்த வசனத்திற்கேற்ப ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு தவறுகளை செய்வாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான். குறை இல்லாத மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. அப்படி குறைகள் இருந்து விட்டாலும் அந்த குறையுள்ள மனிதனில் சிறந்தவர் ஒருத்தர் இருக்கும் இல்லையா? அவை யாருன்னா அது சிறந்தாபுரிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள், புல்லு பனி ஆதம் ஹத்தானும் தவாபுன. ஆதமுடைய மக்கள் அனைவருமே குறையுடையவர்கள் தான், தவறிழைப்பவர்கள் தான். அந்த தவறு இழைத்தவர்களிலும் சிறந்தவனையா தெரியுமா? ஹைருல் ஹத்தாயின அத்தவாபுன, இறைவா என்ன செஞ்சு ஏதோ ஒரு புத்தியில நான் செஞ்சுட்டே இல்லை, நான் செஞ்சிருக்க கூடாதுதான், ஆனாலும் செஞ்சுட்டே இறைவா என்ன மன்னிச்சிருன்னு நிற்கிறான். பார்த்தீங்களா? அதை செய்த அந்த குறையை தவறை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நான் யாரும் தெரியுமா? நான் அப்படி பண்ண நாக்கும், நான் இப்படி பண்ண நாக்கும். ஒரு சிலர் அது ஒரு பெருமை. இன்னும் ஒரு சிலர் எதுல பெருமைப்பட்டுக்கிறார் தெரியுமா? பல பெண்களோடு உறவு வைத்ததில் பெருமை பேச நான் அத்தனை பேர் சேர்ந்த சூடுபடணுமா இல்லையா? இதையும் பெருமையாக பேசுபவர் இருக்கிறார். செய்தது மோசமான தவறு, அந்த தவறிலும் பெருமை. போறது எருமையில, இதுல பெருமை வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களை நோயினை செய்யாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள், அவர்கள் குற்றங்களை குறைகளை நீங்கள் தேடி செல்லாதீர்கள். எவன் தனது முஸ்லிம் சகோதரனின் குற்றம் குறைகளை தேடி திரிகிறானோ அவனது குறைகளை அல்லாஹ் சுருவி பார்க்க ஆரம்பிக்கிறான். நீ பிறருடைய குற்றத்தை தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டா உன்னுடைய குறை என்ன என்பதை அப்போதுதான் அல்லாஹ் கவனிப்பான். அல்லாஹ்வினுடைய அடியார்களின் குறைகளை முற்றிலும் முற்றிலும் மறைப்பவனாக இருக்கிறார். அவனுக்கு வெளிப்படுத்த தெரியாதா? ஒரு தவறு நடந்து விட்டது என்றான், அந்த தவறை உடனே வெளியே காட்ட முடியாது. அல்லாஹ்வுக்கு தவறு செய்து விட்டாலும் அவனுக்கு அவகாசம் கொடுப்பான். அந்த தவறிலிருந்து அவன் திருந்த வேண்டும், அவன் மன்றாட வேண்டும், அவனை சார்ந்து வர வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. ஆனால் எப்போது நீ உன்னுடைய தகுதியை மீறி பிறரின் குறைகளை தேட ஆரம்பித்து விட்டாயோ, நபியவர்கள் சொன்னார்கள், அண்ணா உன்னுடைய குறையை தேடி பார்க்க, அப்பதான் உன்னை பார்க்கணும், உற்று பார்க்க ஆரம்பிப்பான். ராதி மோனே, நீ என்ன செய்யணும் நான் பார்த்துக்கிறேன். பார்க்க ஆரம்பிச்சு கடைசியில் எங்க போய் நிற்கும் தெரியுமா? இறுதியிலே அவனது வீட்டிற்குள்ளே வைத்து அவனை நன்றாக கேவலப்படுத்தி விடுவான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வெளியே போய் கேவலப்பட அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே எல்லாம் கேவலப்படுத்தியிருக்கும். வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை, மரியாதை இல்லை, மான மரியாதை விட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இதை விட கேவலம் என்னங்க? வெளியே விளப்பாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள போனா ஒட்டி பம்பாக இருக்கும். எதிர்த்து ஒருத்த வார்த்தை, ஏமா இப்படி செய்யறவங்க கேட்க முடியாத அளவுக்கு எல்லாம் உனக்கு அவளுக்கு பேசுவேன். ஏன்னா உன்னுடைய பற்றி எல்லாம் பிறரை பற்றி குறை கூறுவதாக இருந்தது. அல்லாஹ் உன்னை உன்னுடைய வீட்டிற்குள்ளால் அவற்றை கேவலப்படுத்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது போன்ற நிலைகள் நம்மிடம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். தவறு என்பது இயல்பு, மனிதனுடைய இயல்பு.
இயற்கை அமைப்பு அதுதான், அல்லாஹ்வுடைய அமைப்பு அதுதான். குறையுடையவனாக குற்றமுடையவனாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த குறையிலும் குற்றத்திலும் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்த இறைவா என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு, மன்னிச்சிடு, மன்னிச்சிடு கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்கும் பொழுது அல்லாஹ்விற்கு அவ்வளோ சந்தோஷமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வீட்டிற்கே வராத ஒருவர், ஒரு சூப்பரான ஒரு நல்ல கெஸ்ட், நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னா தலையும் தெரியாது காலும் தெரியாது, தலைக்கால புரியாம ஆகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவு சந்தோஷம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆனா ரப்புக்கும் முலாயிலா, அல்லாஹ் சொல்லுவான் நான் தான் உன்னுடைய ரப்புப்பா அப்படின்னு சொல்லி, என்னுடைய அப்பா ஏங்க நீயா பேசுகிறாய். இந்த சந்தோஷத்துல என்ன செய்யறேன், இந்த சந்தோஷத்துல என்னென்ன சொல்லுவாங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லுவாங்க. ஏப்பா மூசா கையில என்னப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு, ஏன் இது குச்சி, இந்த குச்சி வச்சு ஆட்டுக்கு தலை பறித்து போடுவேன், கையை ஓண்டிக்கிடுவேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்தி அப்படியே சொல்லிக்கிட்டேன். எப்ப நான் உங்க குச்சி தானப்பா என் கையில நின்றானே கேட்டேன். சந்தோஷம். இப்போ வராத விருந்தாளி ஒருவர், நாம மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அதே போன்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு அந்த செய்த தவறுக்காக வேண்டி இறைவா என்னை மன்னிச்சிரு கேட்டு வரும்பொழுது அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அது என்னுடைய அநியாயம், நான் எங்க அவனை கண்டித்து விடுவானோ, நரகத்தில் வீசி விடுவோம் என்ற ஒரு பயம். அதனால என்கிட்ட வந்து என்ன கேட்கிறான், என்னை மன்னிச்சிருன்னு கேட்கிறான். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி மலைக்கு விட்ட சொல்லி எல்லாம் பெருமைப்படுவான். அப்ப மனிதனுடைய இயல்பு இதுவாக இருக்கும் பொழுது நாம் அதை போய் ஆய்வு செய்யறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா உண்மை வந்து ஊமையாத்தான் இருக்கும், பொய் எழுதினோம் ரயிலுண்டா வதந்திகள் இருக்கு இல்லையா, வேகமா பரவி போயிட்டு வந்துடும், சுற்றி வந்துடும். உண்மை தன்னை நிரூபிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து வீட்டு வாசல் வந்து செப்பல் போடலான்னு கிளம்பணும். அது செப்பலை போட்டுட்டு தான் இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா செப்பலை கலட்டிக்கிட்டு நிற்கும் வதந்தி. என்னடா அப்படின்னு, நான் ஊர்ல போயிட்டு வந்துட்டேன். தன்னை நிரூபிப்பதற்காக இரண்டும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி பேசிவிட்டு வெளியே செல்லும் பொழுது எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு பாருங்க வதந்தி. இந்த உண்மையை செப்பலப்பு மாற்றுவதற்குள்ள அதை வந்து செப்பலை கலட்டிக்கிட்டு நிற்கணும். இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு மோசமான இழிவான குணங்களில் ஒன்று. பிறரின் நிலைகளை குறைகளை தேடி ஆய்வு செய்வதற்கு எந்த விதத்திலும் நமக்கு அருகதை கிடையாது என்பதை இஸ்லாம் சொல்லிக்கிறது. அல்லாஹ் குறை உள்ளவனுடைய குறையை மறைக்கின்றான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறையை மறையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்தவரின் குறையை நாமும் மறக்கக்கூடிய நிலையில் இருப்போமே, ஆனால் நாம் மூமின் கொண்டான உண்மையான அந்த குணவாதிகளாக நாம் இருக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இது போன்ற நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொண்டு அதே போல மோசமான பிறரை பற்றி தவறான எண்ணம் கொள்வதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.